என்ன சிவாஜி இப்படி ஆயிடுச்சு, படுபாவீங்க. உங்களுக்கு இப்படி டக்கு டக்குன்னு அவுட் ஆக்கி உங்களை லோ ஸ்கோரிங்கில் அவுட் ஆக்கி விட்டாங்களே. டியர் ஆர்சிபி ஃபேன்ஸ், டுடே இஸ் நாட் யுவர் டே. நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணீங்க, பட் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்லாம் கொஞ்சம் ஹியூமன் கில் பிரிச்சுட்டாப்ல. ஓவரால் டுடே இஸ் நாட் யுவர் டே. ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். கிரிக்கெட்டில் எல்லா நாளுமே நம்ம நாளாக இருக்காதுங்கிறது கரெக்டு தான். இருந்தாலும் அந்த ஃபேன்ஸ் பேசுகிற வாய்க்கு அதுக்கெல்லாம் ஆர்சிபி தோக்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. நியாயமாக சொன்னால் நீங்கள் கப்பு ஜெயிச்சதில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப 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 ஹாப்பி. ஆனால் ஜெயிச்சுட்டு வேர்ல்டு கப்பே ஜெயிச்ச மாதிரி எல்லாரையும் அசிங்கப்படுத்துறது, வன்மத்தோட கலாய்க்கிறது, குடும்பத்தையே இழுக்கிறது, இப்படிலாம் பண்ணுறது தான் இருக்கிறது கேவலமான விஷயமா இருக்குது. அதனால தான் ஆர்சிபி ஃபேன்ஸுனால ஆர்சிபி டீம் மேலே ஒரு கடுப்பாகுது. ஓவராலாக விராட் கோலிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட டிசிப்ளின், அவரோட கேமுக்கு அவர் வச்சிருக்க அப்ரோச், அந்த பேஷன். இன்னைக்கு கூட நான் மேட்ச் பார்க்கும்போது அவர் ஆடின, விராட் கோலி ஆடின ஷாட்ஸ் மட்டும் தான் பார்த்து அவுட் ஆனோடனே அவள் தான் போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்னத்தை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். என்ன கிளாஸ் ஷாட்ஸுங்க. ரபாடா அந்த பேஸில் போடும்போது ஜஸ்ட் அந்த ஆங்கிளில் வைக்கிறாரு. அதெல்லாம் ஒரு பேட்டிங் அந்த டெக்னிக்லே ஊறி போய் அந்த ப்ராக்டிஸ்லேயே இருக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம் வரும். அதுவும் அவர் இவ்வளோ ஏஜ்க்கு அப்புறமும் அந்த பேஸ்க்கு ரியாக்ட் பண்ணுறதுலாம் வச்சிருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயம். அவர் ஆட்டத்துக்கு எனக்கு மேட்ச் எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுவாருன்னு நினச்சேன், பட் ஹார்ட் லக். ஏன்னா கில் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்லாம் ரொம்ப செம்மையா சார். ஜேசன் ஹோல்டர் ரெண்டுமே ஷார்ட் மிட் விக்கெட்ல எடுத்த கேட்ச், செம்ம கேட்ச். அப்புறம் இன் அண்ட் அவுட் ரஷித் கான் டக்குன்னு உள்ள பூந்து எடுத்துகிட்டே இருந்தார். ஓவரால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஸ்கோர் இது. சுப்மன் கில்லும் சாய் சுதர்ஷனுக்குமே அது பத்தாது, பட் ஓவரால் செம்மையா இருந்துச்சு மேட்ச். சாய் சுதர்ஷன் டெலிவரி புவி பெஸ்ட் T20 bowler இந்த வேர்ல்டுங்கிறது தினேஷ் கார்த்திக் சொன்னது அது 100% உண்மை. செம்ம பவுலிங், அதனால தான் முன்னாடியே அவருக்கு 4 overs போட்டு முடிச்சிட்டாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா இது பேட்டிங் கொலாப்ஸ் தான் ஃபார் ஆர்சிபி, பட் டெஃபினட்டாக அவங்க அதை மாற்றி ஆகணும். ஏன்னா இப்போ பிளே ஆஃப் பக்கத்தில் வர வர ஹை ப்ரெஷர் மேட்ச் தான் இதுக்கப்புறம், லோ ப்ரெஷரே கிடையாது. ஸோ கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும். அப்போ அந்த மாதிரி டைமில் பேட்டிங் கொலாப்ஸ் தே கான்ட் அஃபோர்ட். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது டெஃபினட்டாக தே நீட் டு பிளான் ஆன் இட். போலிங் டிபார்ட்மெண்ட், ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட்லாம் அவங்க யோசிக்கவே தேவையில்ல. பேட்டிங் மட்டும் இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகாமல் இருந்தால் போதும். ஏன்னா இது செகண்ட் டைம் கொலாப்ஸ் ஆகிறாங்க. இது மட்டும் ஆகாமல் இருந்தால் ஆர்சிபிக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது ஃபைனல்ஸில் கூட. இப்போ கூட எங்களுக்கு ஆர்சிபி பிடிக்குங்க, அந்த ஃபேன்ஸ்னால தான் பிடிக்காம போகுது. எனிவேஸ், my top 3 performance of the day, obviously Arshad Khan on the top place. 3 wickets நல்லாவே போட்டிருக்காரு. RCB against 3 wickets எடுக்கலாம், ரொம்ப பெரிய விஷயம். அவர் செகண்ட் பொசிஷன்ல சுப்மன் கில் சரியான ஸ்டார்ட், 43 சூப்பராக ஆடினாரு, செம்ம நாக்கு. ஸோ மை தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறவங்க புவனேஸ்வர் குமார், அவரும் 3 wickets செம்மையா போட்டாரு டாப்ல. பட் ஓகே, அவர் 3க்கு மேலே போயிருந்தாருன்னா ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் லோ ஸ்கோரிங்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் இட் மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸோ தட் நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகே, சியர்ஸ்.